Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேக்ட்ரியிலே வந்து ரெடி பண்ணி அப்படியே இது வந்து ஃபிக்ஸ் பண்ணது. இதோட ஃபிக்ஸிங் ப்ராசஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. இந்த 2 டேஸ் ஒர்க் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வுட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஒர்க். மினிமம் வந்து கிளாஸ் ஒர்க் வந்து டைம் வந்து ஒரு 1 டே வந்து எடுக்கும். இது வந்து ஒர்க் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ்ன்றது வந்து இருக்காது. இந்த இடத்துல வந்து பண்ணும்போது எல்லாமே ஹேண்ட் ஃபினிஷிங் வரும். நம்ம ஃபேக்ட்ரியிலே வந்து ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர்றதுனால ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ஃபினிஷிங்ன்றது வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் டிவி யூனிட். டிவி யூனிட்டில் வந்து லிவிங் ரூமில் இருக்கும். டிவி யூனிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இந்த இதில் வந்து சோஃபா வந்து போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் வந்து நடுவில் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு பேஸ் பண்ணி தான் இதை வந்து டிசைன் பண்ணது. பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதில் ஆக்சுவலாக வந்து இபி பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன். மேலே வந்து டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கிளாஸ் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து டிவி வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து பேஸ் யூனிட்டில் வந்து ரைட் சைடில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு இந்த 2 டோர் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு லாங் வியூ கிளாஸ் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபுல் பிளெயின் வந்து பண்ணோன்னா ஒரு வார்ட்ரோப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் கூட போடலாம். எப்படின்னா கேர்கேஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டூரில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல். பட் என்னென்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வந்து லேமினேஷன் வந்து ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட்ன்றது வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் லுக்குன்றது வந்து இன்னும் கிடைக்கும். இதோட ஹால் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த லாஸ்ட்டில் வந்து பூஜா யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இதுதான் மெயின் டோர். மெயின் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஃபோயர் யூனிட். ஒரு ஆக்சுவலாக வந்து ஃபோயர் யூனிட் கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ். நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து ஃபுல் வால் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளெயினாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஸ்டாச்சு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ரேம் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லேமினேஷன் வுட் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து லேமினேஷன் தான், ஃபுல்லாகவே கிரைண்ட்ஸ். இது ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாப் வந்து கொடுத்துருப்போம். இதில் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து வர மாதிரி தான் ப்ரொவிஷன் வந்து விட்டுருந்தோம். பட் என்னென்னா அது வுட்லேயே வந்து பண்ண சொன்னதுனால பின்னாடி வந்து கிளாஸ் போட்டு ஃபில் பண்ணோம். அது